பல ஆண்டுகள் உடலில் நோயில்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொள்வதோடு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காட்டு செங்கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமர வகை தாவரம். கேரள மாநிலத்தில் போனோம்னா இதற்கு யானை விரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் கூட உண்டு. இந்த காட்டு செங்கொட்டை பார்த்திங்கன்னா விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிலர் இந்த மரத்து பக்கத்தில் போகும்போதே பார்த்திங்கன்னா முகமெல்லாம் வீங்கி அரிப்பு எடுக்க ஆரம்பிக்கும். கடுமையான அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தாவரம் இந்த காட்டு செங்கொட்டை. இந்த காட்டு செங்கொட்டையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா கேரளாவில் திரிஷூர் பகுதிகளில் ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்கக்கூடியது. அதே போல் சத்தீஸ்கர் மாநிலத்தில், அதே போல் உத்தரகண்ட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக காடுகளில் இருக்கக்கூடிய ஒரு தாவரம்னு சொல்லுவோம். கேரளாவிலலாம் பார்த்திங்கன்னா அந்த திரிஷூர் காட்டு பகுதிகளில் இந்த மரத்துக்கு சுற்றி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே வேலி போட்டு இந்த மரத்துக்கு பக்கத்தில் யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்தளவுக்கு கடுமையான அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு வகை தாவரம் இந்த காட்டு செங்கொட்டை. ஆனால் அந்த காட்டு செங்கொட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய மரப்பட்டையும் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய காய்களும் மிகப்பெரிய மருந்துகளாக பயன்படுகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மைன்னு சொல்லலாம். இப்போ காட்டு செங்கொட்டையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு புற்றுநோய்க்கு மூலிகை மருந்துகளாக கொடுக்கக்கூடிய மருந்துகளில் மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு ஒன்று சொல்லணும். பொதுவாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்படும் போதும், மூளை சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்படும் போதும், எலும்புகளில் ஏற்படுகின்ற புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய அளவில் பலனளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த காட்டு செங்கொட்டை. இந்த காட்டு செங்கொட்டையிலிருந்து சுத்தப்படுத்தி தயாரிக்கக்கூடிய நெய்ன்னு சொல்லுவோம். ஏன்னா நேரடியாக காட்டு செங்கொட்டையை மருந்தாக நம்ம பயன்படுத்த முடியாது. பொதுவாக அந்த காட்டு செங்கொட்டையுடைய விதைகளை சேகரித்து கொண்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் பசுவோட சாணத்தை போட்டு கரைச்சி அந்த தண்ணீரில் இந்த காட்டு செங்கொட்டையை கிட்டத்தட்ட 7 நாட்கள் ஊற வைப்பாங்க. ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல அந்த செங்கொட்டையை போட்டால் கீழே போய் கொட்டை மாதிரி தங்கிரும், கல் போட்ட மாதிரி உள்ளே போயிடும். இதில் இருக்க விஷத்தன்மை முழுமையாக நீங்கும்போது தானாகவே அது மேலே மிதக்கிறத நம்ம பார்க்கலாம். அதை வைத்து தான் இது எவ்வளவு சுத்தமாகி விட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். அந்த மாதிரி மேலே வந்த உடனே அதை எடுத்து அதை நல்லா வெயிலில் காய வச்சு அதன் பிறகு பதப்படுத்தி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய்யை தான் நம்ம மருந்துக்கு பயன்படுத்துவோம். ரொம்ப கைதேர்ந்த வைத்தியர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை பண்ணக்கூடிய வழக்கம் இருக்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி செய்து கொடுக்கக்கூடிய மருந்துகள் புற்றுநோயை மிகப்பெரிய அளவில் குணப்படுத்த உதவுறதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக எலும்பு சம்பந்தப்பட்ட புற்றுநோய். பொதுவாக எலும்பு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்கள் ஏற்படும் போது உடலில் கடுமையான வலி 24 மணி நேரம் இருந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்ன மார்ஃபின் சம்பந்தப்பட்ட ஊசிகளை போட்டுக்கொண்டால் கூட அந்த வலிகளில் எந்த முன்னேற்றமுமே இருக்காது. அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிசனில் கூட எலும்பு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கு மிகப்பெரிய அளவில் மருந்துகளோ அல்லது குணமோ அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஆனால் இந்த காட்டு செங்கொட்டையுடைய நெய்யை எடுத்துக்கொள்ளும் போது ஒரு 2 அல்லது 3 மாத காலத்திலேயே புற்றுநோயில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அதிகமாக கூட இந்த நெய் சாப்பிட வேண்டியதில்லை. ஒரு 20 சொட்டுக்கள் மட்டும் எடுத்து ஒரு அரை கிளாஸ் பாலில் கலந்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது படிப்படியாக உடலில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். காட்டு செங்கொட்டையுடைய இன்னொரு மிகப்பெரிய மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் நோய்க்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சோரியாசிஸ் நோய் வந்துருச்சு, நான் அந்த மருந்து சாப்பிட்டேன், இந்த மருந்து சாப்பிட்டேன், 6 மாதம் நல்லா இருக்குது, திரும்பவும் வருது, இந்த மாதிரி நிறைய ஒரு அவநம்பிக்கையான பேச்சுக்கள், ஒரு தன்னம்பிக்கையற்ற ஒரு நிலைமை நிறைய சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் அந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதையும் நான் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்த சோரியாசிஸ் நோயை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மருந்து இந்த காட்டு செங்கொட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய நெய். 10 சொட்டுக்கள் காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி குறைந்தது ஒரு 6 மாதம் முதல் 1 வருடம் வரை இதை மட்டும் மருந்தாக சாப்பிட்டுட்டு இருந்தாலே அந்த நோயுடைய தாக்கம் படிப்படியாக குறைந்து அப்படியே அந்த நோய் குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். மீண்டும் ஏற்படாமல் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சோரியாசிஸை பொறுத்தவரையிலும் மீண்டும் மீண்டும் நமக்கு அந்த தோல் நோய் ஏற்படுறது தான். பட் அதை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து இந்த காட்டு செங்கொட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு நெய். இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா
கருக்குழல் அடைப்புன்னு சொல்லக்கூடிய ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் ஏற்படுறதை பார்க்குறோம். இந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இயற்கை முறையாக கருவூட்டல் நடைபெறுவதற்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த காட்டு செங்கொட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய நெய்யை நம்ம எடுத்துக்கும்போது ஒரு 3 அல்லது 6 மாத காலத்திலேயே அந்த பிளாக்ஸ் குணமடைந்து இயற்கையான முறையிலேயே கருவூட்டல் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா முதல் குழந்தைக்கு பிறகு 2ஆம் குழந்தைக்காக முயற்சி செய்யும் போதோ அல்லது கொஞ்சம் லேட்டாக திருமணம் பண்ணுறாங்க, ஒரு 30-32 வயதில் திருமணம் செய்யும்போது அவர்களுக்கு திடீர்னு இந்த கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற அடைப்புகளாகவோ அல்லது அபாஷன் ஏதாவது செய்து கொள்ளும்போது அவர்களுக்கு கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற அடைப்புகளாகவோ இந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இயற்கை முறை கருவூட்டல் நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லாததாக இன்றைக்கு இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு தெருவுக்கு தெரு செயற்கை முறை கருவூட்டல் மையங்கள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமே நிறைய பெண்கள் முதல் குழந்தைக்காகவோ 2வது குழந்தைக்காகவோ இன்றைக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது தான் காரணமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த கருவூட்டல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கருக்குழலில் இருக்கக்கூடிய அடைப்புகள், கருமுட்டை பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள், அதே போல் கருப்பையில் இருக்கக்கூடிய சில வகையான அடைப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை இந்த காட்டு செங்கொட்டை மற்றும் அதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த நெய். வெறும் 10 சொட்டுக்கள் காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு பால், அதே போல் இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு பால்னு எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் அது உடலில் வேலை செய்து உடலில் இருக்கக்கூடிய அந்த கருக்குழலில் இருக்கக்கூடிய அடைப்புகளை கரைக்க முயறதை நம்ம பார்க்குறோம். வெரிகோஸ் வெயின் மற்றும் வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கால்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் வெளியில் தொங்கி கொண்டிருக்கும். பாதங்கள்லாம் சிறு சிறு கட்டிகள் போல ஏற்பட்டு அவை உடைந்து அந்த இடங்களில் மிகப்பெரிய அளவில் நமக்கு பார்த்திங்கன்னா வெரிகோஸ் அல்சர்னு சொல்லக்கூடிய காயங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் டயபெட்டிக் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அந்த அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போதும் கால்களில் இருக்கக்கூடிய காயங்கள் அவ்வளவு சீக்கிரம் ஆறாமல் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த 2 பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த காட்டு செங்கொட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய நெய். வெறும் 10 சொட்டுக்கள் அளவுக்கு காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு எடுத்தாலே மிகப்பெரிய அளவில் அந்த வெரிகோஸ் வெயின் மற்றும் வெரிகோஸ் அல்சரை குணமாக்குறதுக்கு அது உதவி செய்கிறத பார்க்க முடியும். எனவே நேயர்களே, காட்டு செங்கொட்டை மிகுந்த விஷத்தன்மை இருக்கக்கூடிய தாவரம். அதை தேர்வு பெற்ற வைத்தியர்களால் தான் அந்த விதையை எடுத்து சுத்தம் செய்து அதை மருந்தாக செய்து தர முடியும். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மருந்து எலும்பு சம்பந்தப்பட்ட, நுரையீரல் சம்பந்தப்பட்ட, மூளை சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கும், கருக்குழலில் இருக்கக்கூடிய ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கக்கூடிய பிளாக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், தீர்க்க முடியாமல் நீண்ட காலம் இருக்கக்கூடிய சோரியாசிஸ் போன்ற தோல் நோய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும், வெரிகோஸ் வெயின், வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி ஒரு மருந்தாக இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் தேசிய அளவில் ஒரு சர்ச்சை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது மதமாற்றம் தொடர்பான ஒரு சர்ச்சை. இந்த சர்ச்சைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல உண்மைகள் அல்லது உண்மைகள் பொய்களாகவும் பொய்கள் உண்மைகளாகவும் திரிக்கப்பட்டதனுடைய ஒரு அவலத்தை நாம் கண்டோம். சில சமயங்களில் நீதிமன்றங்கள் கூட எந்த அளவிற்கு தவறான முடிவுகளை எடுக்கக்கூடும் என்பதையும், அதே சமயத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு அரசியல் சாசனப்படி ஒருவருக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை நிலைநாட்ட முடியும் என்பதையும் ஹாதியா என்கிற பெண்ணினுடைய அந்த வழக்கில் நாம் கண்டோம். ஹாதியாவினுடைய வழக்கு என்பது என்ன? இந்த வழக்கை பற்றி நாம் தெரிந்து கொள்வது என்பது ஒருவருக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படையான வழிபாட்டுரிமை அல்லது ஒரு நாட்டின் குடிமகனாக வாழக்கூடிய உரிமை தொடர்பாகவும், தன்னுடைய வாழ்க்கை இணையை தேர்ந்தெடுப்பதற்கு அரசியல் சாசனம் ஒருவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமை தொடர்பாகவும் நாம் சில அடிப்படை புரிதல்களுக்கு வருவதற்கு இந்த ஹாதியாவினுடைய ஒரு வழக்கு நமக்கு மிகவும் உதவக்கூடும். அப்படி பார்க்கிற போது ஹாதியா என்கிற அந்த பெண், அவருடைய இயற்பெயர் அகிலா. அவர் இங்கே சேலத்தில் உள்ள சித்த மருத்துவக் கல்லூரியில் பயின்று வந்தார். அப்படி மருத்துவராக அவர் பயின்று வந்த காலத்தில்
அவர் பயின்று வந்த காலத்தில் அவருடைய இஸ்லாமிய தோழியர்கள் அவர்களுடைய பழக்கத்தின் காரணமாக அவர்களிடமிருந்து இஸ்லாமிய மதம் தொடர்பான போதனைகளை அவர் கேட்டறிகிறார். ஒரு கட்டத்தில் தான் ஒரு இஸ்லாமியராக அவர் மதம் மாறுகிறார். இந்த மதமாற்றம் நடந்தது என்பது 2011ஆம் ஆண்டு. ஆனால் அதற்கு பிறகு அவர் ஷபின் ஷஹான் என்கிற ஒரு இளைஞரை அவர் காதல் திருமணம் செய்து கொள்கிறார். அந்த திருமணம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கேரளாவில் பலரிடமும் ஏற்படுத்தியது. குறிப்பாக அந்த பெண்ணினுடைய தந்தை, அவர் ஒரு காவல்துறையை பணியாற்றிய ஒருவர். அவர் ஒரு வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கு என்னவென்று சொன்னால், தன்னுடைய மகள் மூளைச்சலவை செய்யப்பட்டு இந்த இளைஞரால் திருமணம் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு அவரை சார்ந்த பலரும் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். அவர் ஒரு இஸ்லாமிய தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர். அதன் காரணமாக தன்னுடைய மகளை அவர்கள் மூளைச்சலவை செய்து பிறகு அங்கு போய் ஈராக்கிற்கு அல்லது சிரியாவிற்கு கொண்டு போய் அங்கே ISISI பயங்கரவாத அமைப்புகளோடு சேர்த்து அவரை ஒரு மனித வெடிகுண்டாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு புகார் கொடுத்தார். இந்த புகாருக்கு ஏதாவது அடிப்படை இருக்கிறதா, ஆதாரம் இருக்கிறதா என்று உயர்நீதிமன்றம் யோசித்திருக்க வேண்டும். ஆனால் கேரள உயர்நீதிமன்றம் உடனடியாக இந்த திருமணம் செல்லாது என்று ரத்து செய்கிறது. ரத்து செய்வதோடு மட்டுமல்ல, அந்த திருமணத்தை அந்த பெண்ணை அவருடைய கணவரிடமிருந்து பிரித்து அவருடைய பெற்றோருடன் அனுப்பி வைக்கிறார்கள். பெற்றோருடன் அவர்கள் அனுப்பி வைத்த பிறகு அந்த பெண்ணினுடைய கணவர் இல்லை, எங்களுக்கு அப்படிப்பட்ட எந்த விதமான தீவிரவாத தொடர்புகளும் கிடையாது, அதற்கு ஆதாரம் கிடையாது என்று சொல்லி அவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார். உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கை தாக்கல் செய்தபோது உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த இளைஞரை தேசிய புலனாய்வு முகமைக்கு NSA என்று சொல்லக்கூடிய அந்த தேசிய புலனாய்வு முகமையின் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு அநீதி என்பதை யோசித்து பாருங்கள். எந்த ஆதாரமும் இல்லாமல், எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் இப்படி ஒருவர் மீது குற்றம் சாட்டி ஒரு திருமணத்திற்காக ஒருவரை தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைப்பது என்பது நீதியின் பார்ப்பட்டது தானா என்று. அப்படி தேசிய புலனாய்வு முகமையிடம் அவர் ஒப்படைக்கப்பட்ட போது அவர் அப்படிப்பட்ட ஒரு பின்புலம் இல்லை என்பது தெரிய வருகிறது. அதே சமயத்தில் அந்த பெண்ணையும் எங்களால் விசாரிக்க முடியவில்லை என்று தேசிய புலனாய்வு முகமை என்பது தெரிவித்துவிட்டது. இந்த சூழ்நிலையில்தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் ஒரு தீர்ப்பை வழங்கியது இந்த ஹாதியா விவகாரத்தில். அதாவது அந்த பெண்ணுடைய திருமணம் செல்லும், அவர் விரும்பியவருடன் அவர் வாழ்வதற்கு உரிமையுண்டு என்கிற அடிப்படையில் ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்குவதற்கு பதில் உச்சநீதிமன்றம் என்ன செய்கிறது என்றால், நீ தமிழ்நாட்டில் தொடர்ந்து படிப்பை தொடர விருப்பமா என்று கேட்கிறார். உடனே அந்த பெண்ணும் படிப்பை தொடர விருப்பம் என்று சொல்கிறார். அதே சமயத்தில் நீ தமிழ்நாடு அரசினுடைய செலவில் படிக்க விரும்புகிறாய் என்று கேட்டபோது, இல்லை, என்னுடைய கணவனுடைய செலவில் என்னால் படிக்க முடியும், அரசினுடைய உதவி தேவையில்லை என்று சொல்லிவிடுகிறார். அதற்கு பிறகு அவர் இப்பொழுது நீதிமன்றத்தால் அந்த சேலம் சித்த மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வருடைய பாதுகாப்பில் அவர் அங்கு படிக்க வேண்டும், அந்த பெண்ணுக்கு யாராவது இடையூறு விளைவித்தால் உடனடியாக நீதிமன்றத்தை அணுகும்படி அந்த கல்லூரி முதல்வருக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அவருடைய கணவரோ பெற்றோரோ அவரை வந்து சந்திப்பதில் எந்த தடையும் இல்லை என்பதையும் கூட நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் இந்த மதமாற்றம் என்கிற பெயரில், அதாவது லவ் ஜிஹாத் என்கிற பெயரில் இன்று நடக்கக்கூடிய மதம் கடந்த திருமணங்களை குறித்து ஒரு மிகப்பெரிய பொய் பிரச்சாரம் நாடு முழுக்க நடந்து வருகிறது. ஏனென்றால் இன்று தங்களுடைய வாழ்க்கை இணையை ஒருவர் எந்த மதத்திலிருந்தும் தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு ஒருவருக்கு உரிமை இருக்கிறது. அதே போல் ஒருவர் எந்த மதத்தை விட்டு எந்த மதத்திற்கு மாறுவதற்கும் ஒருவருக்கு உரிமை இருக்கிறது. அது சட்டப்படி நம்முடைய அரசியலமைப்பு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு உரிமை. அந்த உரிமையை பறிப்பதற்கு யாருக்கும் எந்த விதமான அடிப்படையான நியாயமும் கிடையாது. அப்படி பார்க்கிற போது ஹாதியா வழக்கில் நீதிமன்றம் இன்னும் கூட ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்க வேண்டும். அதை ஒருவர் கணவன் மனைவியாக அவர்கள் வாழ முடிவெடுத்து விட்டால் அதற்குரிய எல்லா விதமான ஒரு சட்ட ரீதியான ஒரு தகுதிகளும் அவர்களுக்கு இருக்கிற பட்சத்தில் அதை அனுமதிக்க வேண்டும். மத அடிப்படைவாதிகள் சொல்லக்கூடிய எந்த கருத்துக்களுக்கும் சட்டம் வளைந்து கொடுக்கக்கூடாது என்பதுதான் ஹாதியாவினுடைய இந்த வழக்கு விசாரணை நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமாக இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இப்பகுதியில் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கவிஞர் பம்மல் பூங்கனியன். ஒரு கவிஞரா, திராவிட இயக்கங்களோடு ஒருங்கிணைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதரா, தமிழ் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு தொன்மையான மொழி, அதோட நிலைப்பாடு இன்னைக்கு எப்படி இருக்கு, இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல நூலகங்களோட பயன்பாடு, அதோட தேவைகள் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஒரு கவிஞராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். கவிஞர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய படைப்புகள், ஆய்வு நூல்கள் இதெல்லாம் எழுதியிருக்கீங்க. உங்கள் அச்சகத்துறையில், கணினி அச்சகத்துறையில் உங்களுடைய பணிகள் இருக்குது அப்படின்னாலும் மொழி மீது இருக்கிற ஆர்வம் காரணமாக இந்த துறையிலையும் நீங்கள் உங்களை கால் பதிச்சு உங்களோட பயணத்தை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க. அடிப்படையில் திராவிட இயக்கங்கள் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு கொண்டவர். அண்ணா அவர்களுடைய நூல்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பரிச்சயம் அப்படின்னு சொல்லும்போது, திராவிட இயக்கங்கள் தமிழ் மொழிக்கு செய்த தொண்டு, அதோடைய சேவை எவ்வளோ தூரம் தமிழை வளர்த்திருக்கு, இன்னைக்கு அதோட நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தா நூலகங்கள் கூட சரியான முறையில் இயங்காத அளவுக்கு எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு இன்னைக்கு போயிட்டுருக்கு, இப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு பேச வேண்டியிருக்குங்க ஐயா. உங்களுடைய படைப்பு, உங்களுடைய படைப்புலக பயணம் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி தமிழ் மொழியோட சிறப்பை பற்றி பேசுவோம். மனிதன் முதல் பேசிய மொழி தமிழ், அதற்கான ஒரு தொன்மை மேன்மை எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுக்கறதுக்கே பெரிய ஒரு போராட்டம் தாண்டி கலைஞர் அவர்களுடைய முயற்சியால தான் செம்மொழி அந்தஸ்து கிடைச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழ் மொழி அப்படின்னு வரும்போது பள்ளிகள்லேயே கூட தமிழை பயில முடியாத ஒரு சூழலுக்கு இன்னைக்கு இருக்கிற அரசியல் நெருக்கடின்னு நம்ம சொல்லலாம், மத்திய அரசாங்கத்தோட கொள்கை முடிவுன்னு சொல்லலாம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சின்னஞ்சிறிய கிராமம், பனைக்குளம்னு பேர். அந்த ஊரில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் தாய் தந்தையரெல்லாம் விவசாயத்தை செய்கிறவங்க தான். அங்கே உள்ள அருகே இருக்கிற உயர்நிலைப் பள்ளியில் நான் பள்ளி இறுதி ஆண்டு வரைக்கும் நான் பயின்றேன். என்னுடைய கல்லூரியில் அனுப்புறதுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் எனக்கு வசதி இல்லை. சென்னைக்கு ஏதாவது வேலை தேடி வந்தான் நான் 69லே வந்துட்டேன். இங்கே வந்து சின்ன சின்ன அச்சகங்களில் கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கடற்கரை கவியரங்கத்தில் முகம் மாமணி ஐயாவுடைய நட்பு கிடைச்சிது. அவருடைய இலக்கிய வட்ட கூட்டங்கள் நடக்கும், அங்கே வாங்கினார். அங்கே போயிட்டு நான் கேட்பேன். அங்கே வந்து நான் முதல் சந்தித்த கூட்டம் வந்து ராணி மேரி கல்லூரி பேராசிரியை திருமதி சரளா ராஜகோபாலன் அவர்கள் பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கை பற்றி பேசினாங்க. அந்த பேச்சு எனக்கு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது. அதனுடைய விளைவாக அப்புறம் பத்திரிகைகள் வாயிலாக பெரியார் திடலுக்கு செல்ல நானும் என் திராவிட இயக்க நினைவுகளும் சொல்லி பேராசிரியர் சுபவீரபாண்டியனுடைய அவர்களுடைய தந்தை காரைக்குடி ராமசுப்பையா அவர்கள் எழுதிய அந்த நூல் வந்து வெளியீட்டு விழாவுக்கு போயிருந்தேன். பெரியார் திடலில் வெளியிட்டாங்க, கலைஞர் தான் வந்து வெளியிட்டார். அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு நான் பெரியார் திடலுக்கு போயிருந்தேன். அந்த நூல் வாங்கி படிக்கும்போது எனக்கு திராவிட இயக்கம் பற்றியும் நம்முடைய தாய்மொழி தமிழினுடைய தொன்மைகள் பற்றியும் நிறைய செய்திகள் அதில் இருக்குது. அதை படிச்சுட்டு வீரபாண்டியன் அவர்களோட தொடர்பு கொண்டேன். அதிலிருந்து அவருக்கு எனக்குரிய நட்புகள் வந்து ஆழமாக புரிஞ்சுது. இப்போ இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் பார்த்திங்கன்னா, நான் கிராமத்தில் வந்து யாருமே வடமொழி சொல்ல மாட்டாங்க. ஜன்னல்னா சன்னல் தான் சொல்லுவாங்க, ராஜான்னு பேர் இருக்கும், ராசான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு அங்கே வந்து வடமொழியோ தெலுங்கோ மற்ற கன்னட மொழி ஆக்கும் சென்னையில் இருக்கிற மாதிரி பன்மொழி மக்கள் கிடையாது. சுத்தமான பச்சை தமிழர்களாக வாழ்கிறோம். நானும் அதுலேயே அந்த சூழலே புரண்டு வந்ததுனால சென்னைக்கு வரும்போது எனக்கு ஒரு முரணாக தெரிஞ்சது. இங்கே இருக்கிற ஐயருங்கள்லாம் பேசுகிற பேச்சு ஒரு மாதிரி, தெலுங்கு கலந்து பேசுகிறாங்க, தமிழ் கலந்து பேசுகிறாங்க, ஆங்கிலம் கலந்து பேசுகிறாங்க. நம்ம ஊரில் பேசுகிற தமிழே இங்கே இல்லையே, இது தமிழ்நாடா என்ன அப்படிங்கிற ஒரு வியப்போடு வந்துச்சு. ஆனால் அப்படி இருக்கிற காலத்தில் திராவிட இயக்கங்களும் மறைமொழி அடிகளுடைய தனித்தமிழ் இயக்கங்கள் தான் சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து தமிழ் மீட்டெடுத்தது. இது 1914 நடந்த சமாச்சாரம். இது அவர் மறைமொழி அடிகள் வந்து தனித்தமிழ் இயக்கம் தோற்றுவிக்கும் போது சைவமும் தமிழும் எனக்கு இரு கண்கள் சொல்லி திருவிக அவர்களும் சேர்ந்து போராடும் போது பெரியார் கூட இணைஞ்சு போராடினாங்க இந்தியை எதிர்த்து. ஆனால் பெரியார் அவர்கள் சேக்கிழார் மீதும் பெரிய புராணத்தின் மீதும் கை வைத்த போது மறைமொழி அடிகள் ஒத்துக்கல்ல. ஏன்னா அவருக்கு வந்து பக்தி சைவமும் தமிழ் அப்படிலாம் வளர்த்த திராவிட இயக்கங்கள் வளர்த்து வந்த தமிழ் இன்னைக்கு
மிகப்பெரிய ஆபத்தான கட்டத்தில் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி இது நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நாளறிஞ்ச வெட்ட வெளிச்சமாக நவோதயா பள்ளிகள் மூலமாக மறைமுகமாக ஹிந்தியை புகுத்துவதற்கு இந்த ஆளுகிற பாஜக அரசாங்கம் வந்து மிகப்பெரிய முயற்சியெல்லாம் மேற்கொண்டிருக்காங்க. அங்கங்கே எதிர்ப்புலாம் இருக்குது. நம்ம தொலைக்காட்சி விவாதங்களை கூட பேசுகிறாங்க. ஆனாலும் மத்திய அரசு கையில் வந்து வலுவான சட்டம் இருக்கு. அதனால் நம்ம எதை வேணாலும் செய்யலான்றதுனால அந்த தைரியத்தில் இங்கேயும் நம்ம நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம ஆளுகளும் அதற்கு ஏற்ற மாதிரி தாளம் போட்டுக்கிட்டு வராங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தலைவர்களும் சரி, மத்திய அரசினுடைய அந்த மொழி கொள்கைக்கெல்லாம் ஆதரவாக இருக்கிறாங்க. அவங்க ஆர்எஸ்எஸ் கொள்கையை தான் அடிப்படையாக வச்சு மத்திய பாஜக அரசு வருது. அவர் சமஸ்கிருதம் கொண்டு வரணும், ஹிந்தி கொண்டு வரணும், எல்லாம் ஒரு நிலை கலாச்சாரம். பன்மொழி இந்தியா என்பது ஒரு பன்மொழி கலாச்சாரம், பன்மொழியை சேர்ந்த ஒரு நாடு. ஆனால் ஒற்றை மொழி கொண்டு வரணும், ஒற்றை கலாச்சாரமாக ஆக்கணுங்கிற முயற்சியில் அவங்க ரொம்பவே மறுமயமாகவும் முயற்சி பண்ணுறாங்க, நேரடியாகவும் முயற்சி பண்ணுறாங்க. இதை வந்து எதிர்ப்பதற்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுகிற கட்சி ரொம்ப சின்ன பின்னம் அடைஞ்சு போய் கிடக்குது. அவங்களுக்கே தெரியல யார் கட்சி ஆள்றாங்க, யார் ஆளலன்னு தெரில. அரசாங்கமே இல்லாமல் ஒரு ஆட்சியே இல்லாமல் ஒரு அரசாங்கமோ அப்படிங்கிற நிலைமையில தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு நிலைமை இருக்குது. அதனால் என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நான் வந்து விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்தால் திராவிட இயக்கம், பகுத்தறிவு, தந்தை பெரியார் வழி, அண்ணா வழியில் வந்து வாழ்ந்தவன். இப்போ எனக்கு 65 வயசு ஆகுதுன்னா சின்ன வயசுலேருந்தே அதன் மாதிரியே உரமேறி போன ஆள் நான். அதனால் நம்ம மக்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. அதை சாதகமாக பயன்படுத்தி நம்ம விரோத சக்திகள் வந்து தமிழை வந்து அழிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இந்த நாட்டை ஆண்டபோது அண்ணா நூலகத்தை நான் சிதைக்க போகிறேன், அதை மாற்ற போகிறேன் என்னன்னு அறிவிப்பு போட்டாங்க. அப்போல்லாம் எனக்கு ஏற்பட்ட வலின்னா இன்னும் வலின்னு சொல்ல முடியாது. நான் சாதாரண மனிதன், எந்த அரசியல் இதுலேயும் வந்து பதவியில் இல்லை, எதுவும் இல்லைன்னு அறிக்கையெல்லாம் விட முடியாது. ஆனால் கூட என்னால் நம்ம இப்படி சொல்கிறாங்களே, எந்த ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொழில்நுட்பத்தோடு கலைஞர் அவர்கள் நூலகம் கட்டினது எது கட்டினார்? நாட்டு மக்கள் நூல் வழியாக தாங்க மனிதன் வந்து நல்ல அறிவை பெற முடியும். கண்டிப்பாக சார், அதுதான் இப்போ கேட்கணும். இப்போ நூலகங்கள் அதோட பயன்பாடு வந்து உங்களுடைய காலகட்டத்திலலாம் பார்த்துருப்பீங்க. முழுக்க பல அறிஞர்கள், சான்றோர்களோட புத்தகங்கள்லாம் வந்து நூலகத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. நிறைய பேர் அதன் மூலமாக படித்து இன்றைக்கி பெரிய பதவிக்கு வந்த சூழலில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம், இந்த நூலகத்தில் இல்லாத புத்தகங்களே இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலையில் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. வெளிநாட்டவர்களும் வந்து இதை பார்த்து வியந்து போன ஒரு நூலகம் இன்றைக்கு சிதைந்து போயிருக்கிற ஒரு நிலைமை. இது ஒரு பயன்பாட்டுக்கே எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு அம்சமாக தான் இருக்குது. நூலகம் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் என்ன? ஆசியாவிலேயே மிகப்பெரிய இந்த நூலகத்தோட ஒரு நிலைப்பாடு இப்படி போகிறதுக்கான காரணம்? இப்போ இவங்க வந்து நம்ம காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் யாரை குற்றம் சொல்வேன்னா நம்முடைய மக்களை தாங்க நான் குற்றம் சொல்வேன். எது செஞ்சாலும் இவங்க வந்து டிவியில் இருக்கிற கேளிக்கை நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு அப்படியே பேசாமல் போயிடுறாங்க. என்ன நடக்குது, நம்ம சுற்றி என்ன நடக்குன்றது நூல்கள் வாங்கி படிப்பதில்லை. வரலாற்று அறிவு யாருக்கும் தெரியறது கிடையாது மக்களுக்கு. பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறது பழக்கமே இல்லை, புத்தகம் படிக்கிற பழக்கமே இல்லை. எங்கள் ஊரில் கிளை நூலகம் இருக்குது. அந்த நூலகத்துக்கு வந்து நான் தான் வாசகர் வட்ட தலைவர். அந்த நூலகர் வந்து என்னை அப்படி தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறேன்னா அடிக்கடி நூலகத்துக்கு நானும் என் நண்பரும் போவோம், புத்தகங்களை எடுத்துகிட்டு வருவோம். அங்கே பார்த்தா வயசான முதியவர்கள் ஒரு 4-5 பேர் உட்காந்து ஏதோ பார்த்துட்ருப்பாங்க. மற்றபடி நாட்டில் பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப்பில் கூட்டம் அதிகமாக இருக்குது, கோயிலில் கூட்டம் இருக்குது, திரையரங்கங்களில் கூட்டம் இருக்குது. கூட்டம் இல்லாத ஒரே இடம் நம்ம நாட்டில் வந்து நூலகங்கள் மட்டும்தான். நூலகம் மூலமாக தான் மனிதன் அறிவை பெற முடியும், நாகரிகம் அடைய முடியும். இல்லாமல் இத்தனை அறிஞர்களும் பேரறிஞர்களும் நம்ம நாட்டில் உருவாயிருக்காங்க. நூல்கள் எல்லாம் எப்படி அவங்களாம் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி படிக்க முடியும்? அதனால் நூல் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் புத்தகம் ஒரு திறவுகோல்னு நான் ஒரு புத்தகமே எழுதியிருக்கேன். நான் கடைசியாக 5 புத்தகம் எழுதியிருக்கேன். கடைசியாக எழுதின புத்தகமே புத்தகம் ஒரு திறவுகோல். பள்ளி மாணவர்களுக்காக நான் அதை எழுதினேன். எல்லோரும் இதை படித்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க புத்தகம் படிப்பாங்க. புத்தகம் படிக்கிறதுனால யார் யார் புத்தகத்தை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க, நெல்சன் மண்டேலா சொன்னது, அப்துல் கலாம் சொன்னது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது, லியோடாவோட இது நம்ம டால்ஸ்டாய் சொன்னது, இப்படி பேரறிஞர்களாக புத்தகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, அண்ணா சொன்னது, பெரியார் சொன்னது எல்லாம் வரிசையாக தொகுத்து போட்டிருக்கேன். ஒரு 50 பேர் சொல்லியிருக்காங்க. சின்ன சின்னதாக இருக்கும் அந்த புத்தகம், பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். புத்தகம் ஒரு திறவுகோல். ஐயா ஈரோடு தமிழன்பன் ஒரு கவிதை எழுதியிருந்தார். அதாவது ஒரு புத்தகம் என்பது, நீ ஒரு புத்தகம் படிச்சின்னா அது உன்னை திறக்கும். உன் கையில் இருக்கும் புத்தகம், எழுதப்பட்ட புத்தகம் கையில் வந்தோம்னா அது திறவுகோலாக மாறிடும், உன்னை திறக்கும். 1000 நதிகளோடு பழகி ஒரு நதியாக முடியாது, 10 பறவைகளோடு பழகி ஒரு பறவையாக முடியாது,
10 புத்தகங்களோடு பழகினால் நீ 11வது புத்தகமாக ஆகிவிடுவாய் அப்படின்னு எழுதியிருப்பார் இந்த கவிதையில். அதை படித்தப்போ புத்தகம் படிக்கிறதுக்கு தூண்டி விடணும் அப்படிங்கிற எனக்கு தோன்றிய எண்ணம் தான் விளைவாக தான் அந்த புத்தகத்தை நான் படித்த புத்தகங்களை பற்றி எழுதியிருக்கேன். புத்தகம் படிப்பதனால என்ன நன்மைகள் விளையும். ஆக நூல்கள் தான் ஒரு மக்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை எல்லாம் தூக்கி பிடிக்கிறதுக்கு அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு அறிவை ஊட்டுவதற்கு அடிப்படையான கருவி என்பது நூல் வாயிலாக தான் முடியும். அதற்காக தான் கலைஞர் ஐயா அவர்கள் அவ்வளவு அருமையாக அந்த அண்ணா நூலகத்தை கட்டினார். அது என்னவோ அவர் கட்டிட்டாருங்கிறதுனால அண்ணா பேர்லேயே கட்சி வச்சுருக்காங்க. தமிழ் மக்கள் மூலமாக வாக்கு வாங்கி அரசு பதவி வந்தவங்க அந்த நூலகத்தை போய் நான் சிதைக்க போகிறேன் மாற்ற போகிறேன்னு சொல்லலாம் பேசிட்டு தெரிஞ்சாங்க. அதே மாதிரி மத்திய அரசில் வந்து இப்போ நரேந்திர மோடி அவர்களுடைய செல்வாக்கு பெரும்பான்மையான செல்வாக்கு அவர் ரொம்ப இலகுவாக வெற்றி பெற்று வந்துட்டார். நிறைய மோடி அலை வீசுதுன்னு சொல்லிட்டோம்னா. ஆனால் சின்ன சின்ன சம்பவங்களை வெளில வராத சம்பவங்கள் எனக்கு தெரிஞ்சு தொலைக்காட்சி செய்தி பார்த்தா ஒரு நியூஸ் பேப்பர் நம்ம செய்தித்தாள் படித்தோம்னா ஏதாவது ஒரு செய்தி தமிழ் கலாச்சாரத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் விரோதமாக எங்கோ ஒரு மூலையில் நடந்துக்கிட்டே இருக்குது. உணவு உண்ணுகிற முறை மற்ற எந்த படிக்கிறது முறை வழிபாடு எல்லாத்துலேயுமே அவங்களுடைய கொள்கையை வந்து மறைமுகமாக திணிக்கணும்னு சொல்லி முயற்சி வந்துகிட்டே இருக்குது. அது நடக்கவே நடக்காதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒருபோதும் நடைபெறாது. ஏன்னா திராவிட இயக்கங்கிறது வந்து பெரியார் காலத்திலேருந்து அண்ணா காலத்திலேருந்து ஐயா கலைஞர் காலத்தில் வரைக்கும் வந்து இப்போ தளபதி கையில் பொறுப்பில் வந்திருக்கு. ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன்னா ஆனால் நம்ம மக்கள் வந்து அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாட்ட கூட திராவிட இயக்கத்தை ஒரு நாளும் யாராலும் அசைச்சு பார்க்கவே முடியாது. ஆனால் எனக்கெல்லாம் ஒரு கவலை உண்டு. நம்ம மக்கள் இப்படி இருக்காங்களே, இந்த ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு ஆட்சியை இன்னும் நடந்துக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டில் இதுக்கு அவங்களும் துணை செய்கிறாங்களேன்னா மறைமுகமாக இது தமிழர்கள் மீது ஏற்படுத்துகிற ஒரு தாக்குதல் தான் இது. இன்றைக்கி கரண்ட் பாலிடிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழை எப்படியாவது இந்த கலாச்சாரத்தை திராவிட இயக்க அந்த கோட்பாடுகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிதைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே உள்ள அரசாங்கமும் சரி மத்தியில் இருக்கிற அரசாங்கமும் சரி அவங்க நேரடியாகவே செயல்பாடுகளை இறங்கி வரதை நம்ம பார்க்குறோம். ஊடகங்கள் மூலமாக செய்தித்தாள் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு வந்து இப்போ தமிழ் வந்து எவ்வளவு பழமையான மொழி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு ஒரே பதில் தான், அழுத்தமான பதில். ஒன்று புறப்புறல் வெண்பா மாலை நூற்பா எண் 14. அது என்ன சொல்லுதுன்னா கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லி இதைத்தான் பாரதிதாசன் காப்பி அடித்து திங்களோடு செழும்பருதி விண்ணோடும் மண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றுடன் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுவார். அவரே இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த மேகம் தோன்றிய போது கடல் தோன்றிய போது மண் தோன்றிய போது தோன்றிய தமிழோடு பிறந்தோம் நாங்கள் அப்படி சொல்லும் போதே நமக்கு புல்லரிக்குங்க உடம்பு. பாரதிதாசனுடைய கவிதை வந்து நைந்தால் நைந்து போவே என் வாழ்வும் நன்னிலை உனக்கு எனில் எனக்கும் தானே. அது எப்படி சொல்கிறார் பாருங்க, கவிதை மாதிரி இருக்குது. புளிமா தேமாலாம் பார்த்து எழுதுகிற கவிதை இல்லை, இது உணர்ச்சி பொங்கி எழுதுகிற கவிதை பாவேந்தர்களுடைய. எனக்கு பாரதிதாசன்னா முழுக்க ஈடுபாடுங்க. பாரதிதாசன் கவிதைகளை தலைகீழாக ஒப்பிப்பேன். எனக்கு எங்கள் ஊரில் இருக்க இலக்கிய மன்றம் ஒன்று இருக்குது. 40ஆம் ஆண்டு விழா கொண்டாட போகிற ஒரு ஜனவரி மாதம். என்னை வளர்த்ததே அந்த இலக்கிய மன்றமும் ஐயா மாமணியினுடைய இலக்கிய வட்டங்கள் தான் என்னை உருவாக்கியது. அந்த மன்றம் வந்து இப்போ வருகிற ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 40ஆம் ஆண்டு விழா கொண்டாட போகிறோம். அந்த மன்றம் வந்து நான் சின்ன பிள்ளை நான் பம்மலுக்கு குடி வந்தபோது அந்த மன்றம் சின்ன கூட்டம் போடுவாங்க. அங்கே என்னமோ கூட்டமாக இருக்கேன்னு போய் நான் வேடிக்கை பார்க்க போனவன் தான். போகும்போது மேடையில் பாரதிதாசன் படம் மாட்டியிருப்பாங்க. பாரதிதாசனை பற்றி சிலம்பொலி ஐயா பேசியிருக்காரு, நம்ம அவை நடராசன் பேசியிருக்காரு, வீரபாண்டியன் பேசியிருக்காரு, இங்குலா பேசுவாங்க. இவங்களாம் அந்த பேச்சை கேட்டு எனக்கு வீரபாண்டியன் மாமணி ஐயாவோட தொடர்பு இதெல்லாம் சேர்ந்து என்னை வந்து ஒரு பகுத்தறிவாதியாகவும் தமிழ் உணர்வாளரும் என்னை இலகுவாக மாற்றினது வந்து அந்த இலக்கிய மன்றம் தான் சொல்வேன். இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மன்றத்தினுடைய தாக்கத்தினால பம்மலில் இது வரைக்கும் 7-8 இலக்கிய மன்றங்கள் உருவாகியிருக்கு. அத்தனைக்கும் என்னுடைய ஆலோசனை கேட்பாங்க. எல்லா மன்றத்துக்கும் நான் போவேன். இன்றைக்கி நான் அடிக்கடி பிஸியாக இருக்கிறதே இந்த மன்றங்கள் செயல்பாடுகளில் ஈடுபடுறது தான். ஒரு படைப்பாளியா ஒரு கவிஞனா கவிதை உங்களுடைய முதல் பயணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது சார்ந்து நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க, ஆய்வு நூல்கள் எழுதியிருக்கீங்க. அப்படின்னும் போது நீங்கள் பேசுகிறச்சே சொல்லியிருக்கீங்க பாரதிதாசன் அவருடைய தாக்கம் இருக்குது, திராவிட இயக்கங்களோட ஒரு தாக்கமும் இருக்குது. உங்களுடைய படைப்புகள் பொதுவாக எதை மையமாக வச்சுருக்கும்? என்னுடைய படைப்பு வந்து ஒன்று பகுத்தறிவு, இன்னொன்று தமிழுங்க. நான் காலம் கடந்த ஒப்பாரி அப்படின்னு முதல் என்னுடைய நூல். நிறைய பேர் அதுக்கு குறை சொன்னாங்க, என்னங்க முத புத்தகம் எழுதுறீங்க ஒப்பாரின்னு பேர் வச்சுருக்கீங்களேன்னு. ஒப்பாரி என்பது தமிழ் சொல்லுதானே. ஐயா பெரியார்கிட்ட போயிட்டு ஐயா இவர் வந்து சிவலோக பதவி அடைஞ்சார், என்னது முக்தி அடைஞ்சார், இறந்துட்டார், மறைஞ்சிட்டாருன்னு சொன்னால் டேய் செத்து போனவன்னு சொல்கிறா.
அது நல்லா இருக்காதுங்களே. செத்து சாகிறது வந்து நல்லா தாண்டா, ஐயா வீரபாண்டியன் பேசுவார் அப்படி, செத்து போகிறது வந்து நல்லா தாண்டா இருக்காது, செத்து போனவனா செத்து போனவன் சொல்லு, அதில் என்ன தப்பு? ஒப்பாரின்னா அழுகை, அழுகைனா டைரெக்டாக அழுகுறதில்ல, எனக்கு ஏற்பட்ட வலி, திருவள்ளுவருக்கு இந்த சமுதாயத்தை திருத்த வேண்டும் என்கிற வழி. அதனால் பாரதிதாசன் ஏன் ஊட்டும் உணர்வை ஊட்டி ஒன்றாய் தமிழர்களை கூட்டும் நமது குயில்களின் ஆவேசம் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டேன்னு சொல்லி, இது ஏன் அவனுக்கு ஏற்பட்ட வழி? நம்ம மக்கள் வந்து இப்படி தூங்கி நிற்கிறாங்களே, விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்களே, நீ எல்லாத்துலேயும் மேலே வரணும் அப்படின்னு ஆவேசப்பட்டவன் தான் பாரதிதாசன். அது மாதிரி வள்ளுவருக்கு சமுதாயத்தின் மீது ஏற்பட்ட ஒரு கவலை தானே திருக்குறள், இல்லைன்னா அவர் எதுக்கு திருக்குறள் எழுதணும்? அது மாதிரி எனக்கு ஒரு கவலை ஏற்பட்டுச்சுங்க. எனக்கு என்ன கவலைன்னா, என் கூட படித்த பிள்ளைகள், எங்கள் கூட வாழ்ந்த கிராமத்தில் வாழ்ந்தவங்க இங்கே வந்திருக்காங்க சென்னைக்கு. அவங்கெல்லாம் வந்து ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு என்னென்னவோ வடமொழி பேர், ஐயர்கிட்ட போயிட்டு மந்திரம் சொல்லி பேரெலாம் சொல்லுவான் வைப்பாங்க. நான் வந்து அவங்ககிட்ட போயிட்டு எங்கள் நம்ம தாய்மொழியில் வைங்க, நம்மளுடைய மண் வாசனை அடிக்கணும், நம்ம வைக்கிற பேரில் நம்ம பெரியவங்க இதெல்லாம் வரணும். வைரமுத்து வந்து கருவாச்சி காவியங்கிற நூலில் ஒரு 158வது பக்கம்னு நினைக்கிறேன், அதில் ஒன்று எழுதியிருப்பார், அந்த கதை ஓட்டத்தில் வரும். என்னடா பேர் வச்சேன்னா, நான் பேர்லாம் வச்சாச்சு அப்படின்னு. இப்போ இளைய தலைமுறை என்ன பண்ணுவாங்க, சமஸ்கிருத பேர் வைப்பாங்க. அதுக்கு அதை வயசான சொல்லுவாங்க, டே பேர் வைக்கிறது வந்து நம்ம மண்ணினுடைய வாசம் வரணும்டா அப்படின்னு வைரமுத்து கதாபாத்திரத்தின் மூலமாக அந்த செய்தி சொல்லியிருப்பார். அதை கூட முகத்தில் கட்டுரை ஆக்கி நான் கொடுத்துருக்கேன், அது வந்திருக்கு. 40 கட்டுரை எழுதியிருக்கீங்க. என்னுடைய சிந்தனை பூராமே நல்ல தமிழ் உணர்வோட பகுத்தறிவுவாதியாக இருக்கணுன்றது தாங்க. நீங்கள் பக்தின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இதுதான் பக்தியெலாம் சொல்ல முடியாதுங்க. படுக்கும்போது கடவுளை என்னை காப்பாற்றுன்னு சொல்லி படுத்தா கூட அது கூட ஒரு வழிபாடு தான். திருப்பதியில் போய் மொட்டை போட்டு வந்தால் அதுவும் வழிபாடு தான். இறை வழிபாடு என்பது கணக்கிட்டு சொல்ல முடியாது. உனக்கு எது வழிபாடு முறையை வச்சுக்கோ, ஆனால் ஒரு சுத்தமான அழகாக நியாயமாக ஒரு இலக்கிய ரீதியாக ஒரு வழிபாட்டு முறையை கடைப்பிடிக்கணும். நம்மகிட்ட தேவாரம் இருக்குது, திருவாசகம் இருக்குது, அப்பர் சுவாமிகள் இருக்குது, திருக்குறளை கூட பாரதியார் வந்து தெய்வ வள்ளுவர்னுவார். கம்பன் என்றது மானுடன் பிறந்தான், காளிதாசன் கவிதைகள் புனைந்தான், சேரன் தம்பி சிலம்பை ஈந்தான், தெய்வ வள்ளுவன் திருக்குறள் ஈந்தான் சொல்லி பாரதியார் எழுதியிருப்பார். இது வந்து வெளிவராத பாட்டு. யார் சொல்கிறாங்கன்னா, சுத்தானந்த பாரதியார் சொல்கிறாரு. கவிக்குயில் பாரதிகிற 1916 எழுதின புத்தகத்தில் இருக்குது. இது எனக்கு எப்படி தெரியும்னா, ஐயா சுபவீர பாண்டியனுடைய நூல்கள் பூரா என்கிட்ட இருக்குது. ஒரு ஒன்றே சொல் நன்றே சொல் இதே நிகழ்ச்சியில் அவர் பேசுகிற பேச்சு ஒரு நாள் கூட விட்டது கிடையாதுங்கண்ணா. எங்கே இருந்தாலும் எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, வீரபாண்டியன் பேச போகிறாரு சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்ருவேன். நான் மறந்தா கூட, அது மாதிரி மறந்துடா கூட யூடியூப்பில் போட்டு காப்பி பண்ணி நான் கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன், டிடிபி வச்சுருக்கேன், எனக்கு அதெல்லாம் வசதி. அவருடைய பேச்சை பூரா நான் கேட்டுருவேன். அவருடைய புத்தகங்கள் பூரா என்கிட்ட இருக்குது. எனக்கு அவருடைய பேச்சு எதையுமே விட மாட்டேங்க. அந்த காலத்தில் அண்ணா மாதிரி, அது மாதிரி அண்ணா எழுதின ஆரியமாயை படித்தேங்க, நான் நாத்திகன் ஆகிட்டேன். இப்போ இந்த காலம் கடந்த ஒப்பாரின்னு எழுதுனேன் இன்னும் இந்த பேர் இது ஏன் வச்சேன்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட போயிட்டு உன் குழந்தைக்கு தமிழில் பேர் வைடா அப்படின்னா அவனுக்கு விருப்பம் இருந்தால் தான் வைப்பான். எனக்கு இருக்கிற உணர்வு அவனுக்கு இருக்கணுமே. தமிழுக்கு அமுதென்று பேர்னு பாரதிதாசன் சொன்னார், எனக்கு அமுது தான். எங்கள் வீட்டில் வந்து இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு அருள்மொழி பாரதின்னு பேர் வச்சுருக்கேன். ஒருத்தர் வந்தார், என்னங்க இவ்வளோ பேர் வச்சுங்க, இந்த பேரை 20 வருஷம் சொல்லிப்பார், 20 தடவை இந்த பேரை அருள்மொழி பாரதின்னு சொல்லிப்பார், வாய் மணக்கும் அப்படின்வேன். சுலக்ஷனா ரக்ஷனான்னு சொல்லி வச்சுப்பார், எப்படி இருக்கும்? வாய் வலிக்கும் இல்லையா? நம்ம மொழி சிறந்தது, மனிதன் தோன்றிய போதே தோன்றிய மொழி, பன்மையான மொழி. அதனால இது செம்மொழின்னு சொல்லி கலைஞர் போராடி தான் வாங்கி கொடுத்தார், அவருடைய ஆட்சியில் இல்லாட்ட கூட. ஆனால் ஒரு கவிஞன் சொன்னால் ரொம்ப நாளைக்கு முன்னாடிங்க, எனக்கு மறக்கவே மறக்காது. அவன் என்ன படித்தான் தெரியுமா கவிதை? தங்கத்தை கழுத்தில் அணிந்தாலும் காலில் அணிந்தாலும் தங்கம் தங்கம் தானே அப்படின்னா. இப்போ கூட தி ராஜகோபாலன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, பட்டு தரித்த பார்வைகள்னு. அதில் கூட தங்கம் பூமிக்குள்ளே இருந்தாலும் மேலே இருந்தாலும் தங்கம் தங்கம் தான். சிப்பி கடலுக்குள்ளே இருந்தாலும் மேலே டப்பாவில் இருந்தாலும் மனிதனுடைய ஆபரணமாக இருந்தாலும் அது எப்போவுமே சிப்பி தான். தமிழை எவன் சொன்னால் என்ன சொல்லலைன்னு, அது செம்மொழியாக தான் தோன்றியது, அது செம்மொழி தான். அப்படிப்பட்ட செம்மொழியை அந்த வேதை உரைத்தான் இந்த தமிழ் மெல்லச்சாகும், அந்த மேற்கு மொழிகள் புவி ஏங்குஞ்சல் பாரதியார் வந்து கோவப்பட்டு பாட்டு எழுதினார், எவனோ ஒருத்தன் சொன்னான்னு. ஆனால் தமிழை அழிக்கிறதுக்கு யார் வெளியிலிருந்து ஆள் வரும்? நம்ம ஆளுகளே. இப்படி நம்ம பிறந்த தாய் எங்கள் அம்மாவை அம்மானு சொல்கிறதுக்கு நான் ஏங்க வெக்கப்படணும்? என்னை பெற்ற தாயே அம்மா அப்படின்னு தமிழில் சொல்கிறதுக்கு நான் ஏன் கூச்சப்படுறேன்? நான் பெற்ற பிள்ளைகளுக்கு என் தாய் மொழியில் பெயர் வைப்பதற்கு நான் ஏன் வெட்கப்பட வேண்டும்? நான் ஏன் அதுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும்? சொன்னால் கேட்க மாட்டானே, அவன் காலிலேயாச்சும் விழுவான்
அப்படின்னு நினச்சி காலில் விழுந்து நான் அழுகை தான் அந்த நூல். காலம் கடந்த ஒப்பாரி. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் அழுதுருக்கணும், முடியல, இப்போ தான் முடிஞ்சது. அதுதாங்க அதுக்கு மெயின். நான் பேர் வந்தது அதுக்கு தான் வச்சது. எல்லார் காலையும் போய் விட முடியாது, ஒப்பாரி வச்சு அழுகிறேன். அட பாவீங்களா, இந்த மொழியை நீங்களே அழிச்சிடுவீங்க போல இருக்குதே, ஒழுங்காக நம்ம பிள்ளை பெத்த பிள்ளைக்கு நீயே பேர் வைக்கலன்னா, எதுமோ சத்தீஸ்கர் மாநிலமோ நம்ம வடமொழியில் இருக்கிற உத்தரப்பிரதேசமோ பீகாரோ எங்கே உள்ள பேர் மாதிரி இருக்கடா நீ வச்சுக்கிற பேர் கனிஷ்க பிரணவ் அப்படின்னு பேர் வைக்கிறீங்களே. பிரணவ்னா என்ன, அது கனிஷ்கன்னா என்ன அர்த்தம் இல்லையா? தமிழில் நான் வச்சுக்கிற பேர் என் மகளுக்கு மாதவின்னு பேர் வச்சேன், என் பேத்திக்கு அமுதவல்லி. பாரதிதாசனுடைய புரட்சி கவியினுடைய கதாநாயகி பெயர் அமுதவல்லி, அந்த பேரை வச்சேங்க. அது மாதிரி அவளுடைய தம்பிக்கு பேர் வந்து சேரன். எல்லா பேருமே சமஸ்கிருதம் இருக்கக்கூடாது, எனக்கு சுத்தமான தமிழாக இருக்கணும். இது பாரதிதாசனுடைய தாக்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ பாரதிதாசன் கவிதைகள் ஒன்று சொல்லுங்கன்னா நான் எங்கே பேசினாலும் ஒரு 4-5 கவிதையாக சொல்லிடுவேன். ஏன்னா பம்மல் பாரதிதாசனே சொல்லுவாங்க எங்கள் ஊரில். நான் அதெல்லாம் விரும்புறதில்ல, ஆனால் அவங்க வந்து எனக்கு எங்கள் வீட்டு வந்தீங்கன்னா தனி ஒரு அறை வச்சுருக்கேன், ஒரு கணினி அறை மாதிரி. அதில் பெரிய பாரதிதாசன் படம், தந்தை பெரியார் படம் தான் இருக்கும், வேறு எந்த படமுமே இருக்காது. சாமி படம்லாம் நான் கண்ணில் பார்த்ததே கிடையாது, ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் வச்சுக்கவே மாட்டேன். நானே ஜெயமுனியன்னு தான் எனக்கு பேர் வச்சாங்க. நான் பூங்கணியன்னு சொல்லி ஐயா வீரபாண்டியன் இன்குள் அப்போல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஒரு போராட்டம் பெரியார் தலைவர் நடத்துனாங்க. அதாவது அந்த கூடாரங்கள்னு ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இது போராடுவோம், கைதெல்லாம் ஆகணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், நீங்கள் பார்ப்பன நிறுவனங்களில் வேலை செய்கிற ஆளுகளாக இருந்தால் பேரை மாற்றிக்கங்கன்னாங்க. அப்போ நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சேன். அப்போ அவர் சொல்லி தான் நான் மாற்றினது. இது சரி வைக்கிறது தான் வைக்கிறோம், புறநானூற்று ஆசிரியர் பேரையே வச்சுருவேன்ட்டு கணியன் பூங்கொண்டனார் பேரை பூங்கணியன் மாற்றி நானே எனக்கு வச்சது 35 வருஷம் ஆச்சு. அதனால் அந்த பேர் தான் இப்போ நான் பதிவு பண்ணலை, ஆனால் கூட அந்த பேர் வந்து நிலை பெற்று போயிடுச்சு. நிறைய புத்தகங்கள்லாம் எழுதிட்டேன், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன், வெளிநாடுகள்லாம் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் பூங்கணியன் தான் இப்போ எனக்கு பம்மல் பூங்கணியன்னு சொல்லி பேர் நிலைச்சி போச்சுங்க. இந்த மொழி வந்து சிறந்த மொழி, இது அழியாமல் காப்பாற்றணுன்றது வந்து எனக்கு பாரதிதாசன் பாட்டு, நாயினும் இழிந்தாயடா நல்ல தமிழா அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் தான் கேட்டேன். இந்த அவங்க ஆவேசம் நிறையா. பாரதிதாசனுடைய கவிதை வரிகள்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப பாரதியமான இல்லை, இருந்தாலும் பாரதிதாசனுக்கு இருந்த ஒரு வேகமும் ஒரு புரட்சிகரமான கனல் தீக்கிற வரிகள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப அபூர்வமானதுங்க. அந்த ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு வந்து பாரதிதாசன் கவிதைகளை கற்றுக் கொடுத்தாவே போதும். இப்போ நீங்கள் முதல்ல உங்களுக்கு கேள்வியில் குறிப்பிட்ட மாதிரி பள்ளிகளில் கூட இப்போ எந்த ஆசிரியரும் பாடநூல் தவிர மற்ற நூல்களை படிச்சுட்டு பிள்ளைகள்கிட்ட பேசுகிறது கிடையாது. இப்போ ஒரு பாரதிதாசன் கவிதை படிச்சேன்டா அருமையாக இருக்குது கேளுங்களா அப்படின்னு சொல்லி எந்த பள்ளி ஆசிரியர் சொல்கிறதே கிடையாதுங்க. எங்கள் இலக்கிய மன்றத்தில் திருக்குறள் பற்றி பேசுவதற்காக நான் எங்கள் பகுதியில் இருக்கிற எல்லா பள்ளிகளையும் சேர்ந்த தமிழ் ஆசிரியர்களை போய் சந்தித்து பேசினேன். ஐயா நீங்கள் வந்து ஒரு அதிகாரத்தை பற்றி பேசுங்க, தொடர் சொற்பொழிவு வச்சுருக்கணும். சார் மைக்கில் எனக்கு பேச முடியாது சார், வேறு யாராச்சும் பாருங்கள். யார் சொல்கிறது? தமிழ் வாத்தியார். அவர் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வந்து பேசினார் திருக்குறள் பற்றி. ஏன்னா தமிழ் வந்து பள்ளிகளில் வந்து எல்லாம் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு வாத்தியாரங்கள் தான் செய்யணும். அது செய்கிறதுக்கெல்லாம் அரசாங்கம்லாம் அதுக்கு இதுவே இந்த இப்போ இருக்கிற அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொல்லி அரசாங்கத்துக்கே தெரியல. இதை வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு மத்தியில் இருக்கிற ஒரு அரசாங்கமும் ரொம்ப வேகமாக இது பண்ணிட்டு வராங்க. நம்ம விழிப்புணர்வோடு இருந்து இது முக்கியமான திருப்பு முனையான காலகட்டங்க. அது ரொம்ப ரொம்ப எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இப்போது இன்றைக்கி விழிப்புணர்வு அடைஞ்சு திராவிட இயக்கங்கள் மறுபடியும் தலையெடுத்து வந்தால் தான் மறுபடியும் முன்பிருந்த நிலைக்காச்சு வரும். தந்தை பெரியார் காலத்தில் இருந்த அந்த விழிப்புணர்வும் அந்த ஒரு ஆர்வமும் இப்போ சுத்தமாக மறைஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி கவிஞரா, தமிழ் ஆர்வலரா, இலக்கியங்கள் மீது அதிகப்படியான ஒரு ஈடுபாடு கொண்டவரா, இன்னைக்கு தமிழ் அப்படின்னா அதோட நிலைப்பாடு எப்படி இருக்குது, எந்த ஒரு காலகட்டத்திலையுமே ஆனால் தமிழ் அழிக்க யாராலையுமே முடியாது அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நீங்கள் ஆணித்தரமாக நம்புறீங்க? பெயர்னு வரும்போது உங்களுடைய ஆதங்கம் வந்து எவ்வளோ தூரம் ஒரு படைப்பாக உருவாக காரணமாக இருக்குது? பெயரளவில் கூட ஒரு முழுமையான தமிழை வந்து ஒரு தமிழன் வைக்க மாட்டேங்கிறானுன்றதை வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய படைப்புலகம் சார்ந்தும் திராவிட இயக்கங்கள், அதோட மென்மை, அதோட சிறப்பு, இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல் எப்படி இருக்குது, இந்த மாற்றம்லாம் ஏன் தேவைப்படுதுன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். இன்றைக்கு நமக்காக என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் தமிழ்நாடு பொதுப்பணி தேர்வுக்கான தேர்வாணையம் வெளியிட்டிருக்கிற ஒரு அறிவிப்பு
ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தமிழகத்திலே உண்டு பண்ணியிருக்கிறது. எதிர்ப்பு அலைகளும் தமிழகத்திலே உருவாகி இருக்கின்றன. அந்த அறிவிப்புக்கு முன்பாகவே நாம் இன்னொரு செய்தியையும் சொல்ல வேண்டும். தமிழகத்திலே இருக்கிற பல் தொழில்நுட்ப பயிலகம், பாலிடெக்னிக் என்று சொல்லுகிறோமே, அந்த பல் தொழில்நுட்ப பயிலகங்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அண்மையில் நியமனம் செய்யப்பட்டார்கள். அவர்களில் ஏறத்தாழ 60% தமிழர் அல்லாத வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள். இது என்ன கொடுமையாக இருக்கிறது? 1000 பேரில் 600 பேர், ஏறத்தாழ 60% பேர் வெளி மாநிலத்தவர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இருக்கிறவர்களுக்கு தமிழகத்திலே வேலை கிடையாதா என்கிற கேள்வி நமக்குள் எழுகிறது. இல்லை, இது இந்தியா என்பது ஒரு நாடு, யார் வேண்டுமானாலும் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் தேர்வுக்கு போட்டியிடலாம் என்று சொல்கிறார்கள். சரி, அதே அளவுக்கு வெளி மாநிலங்களிலும் எல்லாம் நடைபெறுகிறதா என்பதை நாம் புள்ளி விவரங்களை பார்க்கிற போது பல இடங்களில் நமக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது. இப்படி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் வேண்டுமானாலும் வந்து தமிழகத்திலே வேலையை பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால், அடிப்படையில் அப்படி பெற்றுக்கொள்ள முடியாத வகையில்தான் அந்த தேர்வு தாள்கள் இருக்கின்றன. ஆனால் அதனையும் மீறி இது நடக்கிறது. தேர்வு தாள்களில் என்ன இருக்கிறது? பொதுவாக இங்கு நடத்தப்படும் தேர்வுகளில் தமிழக வரலாறு பற்றிய கேள்விகள் இருக்கின்றன. அது கூடுதல் எண்ணிக்கையிலேயே இருக்கின்றன. அப்படி தமிழக வரலாறு பற்றிய அந்த வினாக்களில் கண்டிப்பாக வெளி மாநிலத்தவர்களை விட தமிழ் மாநிலத்தவர்களுக்குத்தான் கூடுதலாக எண்ணிக்கை மதிப்பெண்கள் வர வேண்டும். இதனை நாம் இன்னொரு மாதிரியாகவும் எண்ணி பார்க்கலாம். ராஜஸ்தானிலே ஒரு தேர்வு எழுத தமிழன் ஒருவன் போகிறான் என்றால், ராஜஸ்தானினுடைய வரலாற்றை முழுமையாக அந்த பிள்ளைகளை விட தமிழர் கூடுதலாக அறிந்திருப்பார் என்று சொல்ல முடியாது. அதுதான் தமிழ்நாட்டிலும். ஆனால் எல்லாவற்றையும் மீறி வெளி மாநிலத்தவர்கள் கூடுதலாக வேலைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்கோ தவறு இருக்கிறது, அல்லது எங்கோ ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது என்பது புரிகிறது. இதனை தாண்டி இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் வெளியிட்டிருக்கிற அறிவிப்பு இருக்கிறதே, அது தமிழர்களின் தலையில் விழுந்திருக்கிற மிகப்பெரிய இடி என்று தான் சொல்ல வேண்டும். டிஎன்பிஎஸ்சி என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்பினுடைய 4ஆம் நிலை தேர்வுகள், குரூப் 4 என்கிற அந்த தேர்வுகளுக்கு தமிழ் தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் வருகிறார்கள். எண்ணிக்கையில் எப்போதும் வேறு மாநிலத்தவர்கள்தான் ஐஏஎஸ் அதிகாரிகளாக கூடுதலாக இருக்கிறார்கள். ஆனால் என்ன ஒரு நிபந்தனை இருக்கிறது என்றால், எந்த மாநிலத்தில் பணியை ஏற்கிறார்களோ அந்த மாநிலத்தின் மொழியை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அதிலே மிகப்பெரிய புலமை வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதில்லை. ஆனால் அந்த மாநிலத்தின் மொழியை எழுத படிக்க அறிந்திருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கிறது. யாருக்கு? ஒரு மாவட்ட ஆட்சியர் என்கிற நிலையிலே வருகிற ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கே, ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கே அந்த நிபந்தனை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி என்ன தேர்வில் அறிவித்திருக்கிறது என்றால், 4ஆம் நிலை, அதாவது ஏவலர்களாக, சின்ன சின்ன வேலைகளை செய்கிறவர்களாக பணியில் நியமிக்கப்படுகிறவர்கள் கூட 2 ஆண்டுகளுக்குள் தமிழை கற்றுக்கொண்டால் போதும். வேலைக்கு வருகிற போது தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் என்கிற தேவையில்லை. 2 ஆண்டுகளுக்குள் தமிழை கற்றுக்கொண்டால் போதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை விட நமக்கு விழுந்திருக்கிற பேரிடி என்று வேறு எதையும் சொல்ல முடியாது. நேர் மாறாக அருகிலே இருக்கிற கர்நாடக மாநிலம் என்ன சொல்கிறது என்றால், அந்த மாநிலத்தினுடைய தேர்வு ஆணைய தேர்வை எழுதுகிறவர்கள் எழுதுவதற்கு முன்பே, கன்னட மொழியை கற்றிருக்க வேண்டும் என்பது கூட அல்ல, எழுதுவதற்கு முன்பே கன்னட மொழியில் படிக்கவும் எழுதவும் பேசவும் தெரிந்தவர்கள் என்கிற சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும். பெற்றிருந்தால்தான் இந்த தேர்வையே எழுத முடியும். அண்டை மாநிலம்தான், அருகருகே இருக்கிற மாநிலங்கள் தான் இரண்டும். ஆனால் இரண்டுக்கும் இடையில் எவ்வளவு பெரிய வேறுபாடு! ஒரு மாநிலத்தில் நீங்கள் தமிழ் மொழியை தெரிந்து கொள்ளாமலேயே தேர்வு எழுதி வெற்றி பெற்று வேலைக்கும் சேர்ந்து 2 ஆண்டுகளுக்குள் அந்த மொழியை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் பக்கத்து மாநிலத்தில் நீங்கள் அந்த மொழியில் தேர்ச்சி பெற்ற சான்றிதழை வைத்திருந்தால்தான் இந்த வேலைக்கான தேர்வையே எழுத முடியும். ஏன் இவ்வளவு பெரிய முரண்பாடுகள்? எதனால் நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் என்கிற பெரிய கேள்வி வருகிறது. இப்போது முதலில் சொல்லப்பட்ட ஒரு இடத்திற்கு நாம் வரலாம். இந்தியாவில் இருக்கிற யார் வேண்டுமானாலும் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் தேர்வு எழுதலாம். இதையே நீங்கள் குறுக்கே நின்று தடுக்கிறீர்கள் என்று கேட்டால் வேறொன்றும் இல்லை. 2 ஆண்டுகளுக்குள் தமிழ் கற்றுக்கொள்ளலாம் என்றால் முதல் 2 ஆண்டுகள் அவர்கள் எந்த மொழியில் பேசுவார்கள்? இந்தியர்கள் யார் வேண்டுமானாலும் வேலைக்கு வரட்டும். வருகிற போது குறைந்தது இந்த நாட்டின், இந்த மாநிலத்தின் மொழியையாவது அறிந்து கொண்டிருக்க வேண்டாமா? மொழியை கூட 2 ஆண்டுகளுக்கு பிறகு அறிந்து கொள்ளலாம் என்றால் 2 ஆண்டுகள் வரை அவர்களின் நிலை என்ன?
இது 4ஆம் நிலை தேர்வுக்கு இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1, 2, 3ஆம் நிலை தேர்வுகளுக்கும் இதே அறிவிப்பு வருவதற்காக காத்திருக்க வேண்டியதில்லை. அது நெடுந்தொலைவில்லை, அந்த அறிவிப்புகள் வந்துவிடும். அப்படி வந்துவிடுமானால் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி கடைசி காவலர் வரையில் தமிழ் அறியாதவர்கள், அவர்களுக்கு தான் 2 ஆண்டுகள் இருக்கிறதே, தமிழ் அறியாதவர்கள் வேலைக்கு சேர்கிறார்கள் என்றால் மக்களோடு எந்த மொழியில் பேசுவார்கள்? மாவட்ட ஆட்சியர்களாவது அன்றாடம் மக்களோடு பேசி கொண்டிருக்கிறவர்கள் இல்லை. ஆனால் தாசில்தாரும் ஒரு கிராம அதிகாரியும் ஒரு காவலரும் கண்டிப்பாக மக்களோடு அன்றாடம் பேசுகிறவர்கள். ஒரு கிராமத்தில் இருக்கிற தாசில்தாருக்கு தமிழே தெரியாது, அந்த கிராம அதிகாரிக்கு தமிழே தெரியாது என்று சொன்னால் அவர்களோடு மக்கள் எந்த மொழியில் பேசுவார்கள்? அவர்களுக்கு மக்களிடம் பேச வேண்டும் என்கிற தேவை கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களோடு பேச வேண்டிய தேவை மக்களுக்கு இருக்கிறது இல்லையா? இங்கே தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வருகிறவன் தமிழ் கற்றுக்கொண்டு வர வேண்டாமா? என்ன நடக்கிறது என்றால், வெளி மாநிலங்களிலிருந்து வருகிறவர்கள் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. ஆனால் தமிழ் மக்கள் அவர்களின் மொழிகளை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்களா என்பதும் நமக்கு தெரியவில்லை. எனவே மக்கள் குஜராத்தை சார்ந்த ஒரு அதிகாரி வந்தால் குஜராத்தியை கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது பஞ்சாபை சேர்ந்தவர் வந்தால் பஞ்சாபி மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது எவ்வளவு அநாகரிகமானது! எத்தனை மொழிகளை கற்றுக்கொண்டிருக்க முடியும்? எந்த இடத்திற்கு யார் வருகிறார்களோ அவர்கள்தான் அந்த இடத்தின் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நியாயமானது. அவர்களுக்கு 2 ஆண்டு காலம் என்கிற அவகாசம் இருக்கிறதே, அது தமிழகத்தை ஒரு விதத்தில் அவமானப்படுத்துவதாக இருக்கிறது. எனவே அடுத்தடுத்ததாக வந்திருக்கிற இந்த 2 நிகழ்வுகள், ஒன்று பல்தொழில்நுட்ப பயிலகத்திலே பணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வெளிமாநிலத்தவராக இருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் இப்போது தேர்வுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற வேளையில் தமிழில் தேறியவர்கள், தமிழை அறிந்தவர்கள்தான் வர வேண்டும் என்கிற நிலையில்லை. யார் வேண்டுமானாலும் வரலாம், 2 ஆண்டுகளுக்குள் தமிழை கற்றுக்கொண்டால் போதும் என்று சொல்லுவது பக்கத்தில் இருக்கிற கர்நாடக மாநிலமே கொண்டு வந்திருக்கிற அந்த ஆணைக்கு நேர் எதிராக நம்மை நாமே இழிவுபடுத்தி கொள்வதாக, நம்மை நாமே ஒரு வேட்டைக்காடாக மாற்றிக்கொள்வதாக இருக்கிறது. எனவே கதவுகள் முழுவதுமாக திறக்கப்பட்டு யார் வேண்டுமானாலும் தமிழகத்திற்குள் வரலாம், தமிழகத்தை தங்கள் நாடாக ஆக்கி கொள்ளலாம். தமிழ் அறிந்திருக்க வேண்டும் என்பதில்லை, தமிழ் மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதில்லை. எனவே இதுதான் இந்தியாவின் ஒருமைப்பாடு, ஒற்றுமைக்கான வழி என்று சொல்வார்களானால் இதை விட ஜனநாயகத்திற்கு எதிரான இன்னொன்று ஒரு நாடும் இருக்க முடியாது. தற்போது பரவி வரும் நோய்களை பற்றியும் அவற்றை தடுக்கும் முறைகள், அவற்றிற்கான சிகிச்சை முறைகளை பற்றி இன்றைக்கும் நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஆலோசனை நேரத்தில் மருத்துவம் பகுதி. வணக்கம் நேயர்களே. பல் மருத்துவத்துறையில் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி வந்து குழந்தைகள் பல் மருத்துவம் என்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதாவது இது வந்து ஒரு புது ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். இப்போ மருத்துவர்களில் குழந்தைகள் மருத்துவர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி பல் மருத்துவத்துலேயும் குழந்தைகள் பல் மருத்துவம்ங்கிறது ஒரு தனி பிரிவு, அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதுக்குன்னு ஒரு சப் ஸ்பெஷாலிட்டி பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு 3 வருஷம் தனியாக படிப்பாங்க. அதாவது அவங்க இளநிலை கல்வி பிடிஎஸ் முடித்த பிறகு எம்டிஎஸ் பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி 3 வருஷம் படித்து அதுக்குன்னு ட்ரைனிங் எடுத்து அதுக்குன்னு ஒரு தனி எக்ஸாம் எழுதி அது ஒரு தனி பிரிவாகவே இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு குழந்தைகளுடைய பற்கள் பராமரிப்புங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்திருக்கு. இப்போ முதல்ல என்ன நினைப்பாங்க, பால் பல் தானே, எல்லாம் 6 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே எல்லாம் போயிடும், அதுக்கு போய் எதுக்கு ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் எடுத்துக்கணும், அது ஏன் அவ்வளோ பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. நம்ம பால் பல்லுடைய ஹெல்த்தை பொறுத்து தான் நம்ம நிரந்தர பற்களுடைய ஹெல்த்தும் இருக்குது. பால் பற்களுடைய தன்மையை பொறுத்து தான் நம்ம தாடை வளர்ச்சி இருக்குது. பால் பற்கள் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா அவங்க ஜீரணித்து உணவு நல்லா மென்று சாப்பிடக்கூடிய தன்மை வந்து அந்த உணவு நல்லா ஜீரணிக்கக்கூடிய சக்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பால் பற்களை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். அதில் வந்து முக்கியமாக சொத்தை வர்ற காரணம், இல்லைனா அதில் வந்து இந்த நிறம் மாறி சொத்தை வந்து கொஞ்சமாக அரிக்கிற காரணம், முக்கியமான காரணம் வந்து சுகர், சர்க்கரை தான். நமக்கு அறியாமலே நிறைய பொருளில் சர்க்கரை இருக்குது. பாலில் நம்ம நிறைய சர்க்கரை போட்டு சீனி போட்டு கொடுக்கறது ஒரு பழக்கமாக வச்சுருக்கோம்.
தூங்குறதுக்கு முன்னால் பாட்டிலில் சக்கரை போட்டு பால் கலந்து கொடுத்துட்டு அப்படியே தூங்க விட்றோம் குழந்தைங்கள. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அந்த மாதிரி சர்க்கரை சேரும்போது நிறைய நாட்கள் மேல் நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா பாலில் வந்து சர்க்கரையே சேர்க்க மாட்டாங்க, வெறும் பால் தான் கொடுப்பாங்க. தாய்ப்பால் கொடுத்து முடித்த பிறகு பசும்பால் அதெல்லாம் ஆரம்பிக்கும்போது பால் சர்க்கரை இல்லாமல் கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சர்க்கரை கலந்து கொடுக்குற பாலில் தான் நிறைய இந்த மாதிரி சொத்தை வர்றது. அந்த மாதிரி வரும்போது சொத்தை ஒரு பல் 2 பல்லில் வராது, கிட்டத்தட்ட எல்லா பல்லையும் எஃபெக்ட் ஆகும். அதுக்கு வந்து ரேம்பன்ட் ஏர்லி சைல்ட்ஹுட் கேரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இளநிலை நேரத்திலேயே எல்லா பற்களுக்கும் அது பரவி நிறைய பற்கள் வந்து பொடிப்பொடியாகி சொத்தையிலேருந்து சீல் பிடிச்சி வீக்கம் வந்து ஈர் வீக்கம் வந்து ஒரு எமர்ஜென்சி மாதிரி சிலருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது வரும். ஸோ பால் பற்கள் சொத்தைங்கிறது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து இந்த நம்ம யூஸ் பண்ணுற சர்க்கரை தான். அதை நம்ம கட்டாயம் குறைக்கணும். அதே மாதிரி சாக்லேட்ஸ் கொடுக்கறத குறைக்கணும். குழந்தைங்களுக்கு சாக்லேட் கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படி தான் இருக்கணும். அவங்க பர்த்டே இல்லைனா ஒரு விசேஷம் அப்படி தான் கொடுக்குற மாதிரி வச்சுக்கணும். கொடுத்தா கூட சாப்பிட்ட பிறகு நல்லா வாய் கொப்பளிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டாடணும். எது சாப்பிட்டாலும் நல்லா வாய் கொப்பளிக்கிற பழக்கம் வந்து ரொம்ப முக்கியம் குழந்தை பருவத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி நைட் படுக்கிறதுக்கு முன்னால் பல் தேய்ச்சிட்டு தான் படுக்கணுங்கிறத ஒரு ஹேபிட்டும் அந்த பழக்கத்தையும் குழந்தை வயசுலேருந்தே கொண்டாடுறது ரொம்ப முக்கியம். ஸோ பற்களை பாதுகாக்கிறது, சொத்தை வராமல் பாதுகாக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த குழந்தை பருவத்தில். இருக்கிற பற்களை நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க சிலர். வந்து அதுக்கு வந்து ஃப்ளூரைடு யூஸ் பண்ணலாம். இந்த பல் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா அவங்க ஃப்ளூரைடு வார்னிஷ் அப்படின்னு சொல்லி அதை அப்ளை பண்ணால் அந்த எனாமல் வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு ஸ்ட்ரென்த் வரும். அதாவது சொத்தை வராமல் கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்கு இந்த ஃப்ளூரைடு அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் ஒரு முக்கியமான பாதுகாப்பு முறை. சிலருக்கு வந்து பல் சொத்தை வந்து வலி வருது, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் பல் டாக்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் எய்டு பெஸ்ட்டு வந்து கிராம்பு. லேசாக கிராம்பை வச்சு அவங்க அப்படியே கொஞ்சம் மெல்ல சொன்னிங்கன்னா அந்த கிராம்பு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் எய்டுக்கு நல்லது. மாத்திரையோட எஃபெக்ட் வந்து கிராம்புக்கு தான் உண்டு சொத்தை வலி வரும்போது. ஆனால் பல் வீக்கம் வந்து ஈறு வீக்கம் வந்து ஒரு கொப்பளை மாதிரி வந்து வீங்கிட்டுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி இந்த கிராம்பு யூஸ் பண்ணுறதுல பிரயோஜனப்படாது. அது உடனே பல் மருத்துவரை பார்க்குறது நல்லது. அதே மாதிரி குழந்தை பருவத்தில் அவங்களுக்கு சில பழக்க வழக்கங்கள் ஏற்படும். நிறைய பேர் தூங்குறதுக்கு முன்னால் இந்த கை சூப்புற பழக்கம், விரல் சூப்புற பழக்கம், உதடு கடிக்கிற பழக்கம் அது நிறைய ஏற்படும் சில குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி ஏற்படும் போது இந்த பற்கள் மேல் பற்கள் குறிப்பாக படிப்படியாக வெளியே வரக்கூடிய தன்மை ஏற்படும். அந்த பற்கள் வந்து கொஞ்சம் விகாரமாக பல் வெளியே வர வர அந்த தாடை எலும்பு வெளியே வரும். அந்த டைமில் அந்த எலும்பு வெளியே வர வர அந்த செயற்கை பற்கள், அதாவது அந்த பெர்மனன்ட் டீத் வரும்போது அது வந்து பெர்மனன்ட் டீத் வந்து ஒரு 6-7 வயசுலேருந்து முளைக்க ஆரம்பிக்கும் மேல் தாடைப்பற்கள். அந்த மேல் தாடைப்பற்கள் நிரந்தர பற்கள் வரும்போதும் அதே மாதிரி இந்த எலும்பு தூக்கிட்டு இருக்கும்போது தாடை எலும்பு அந்த பற்களும் அதே மாதிரி வெளியே ரொம்ப அதிகமாக தூக்கி கொண்டு விகாரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பழக்கத்தை வந்து நம்ம கொஞ்சம் சின்ன வயசுலேயே தடுக்க வேண்டும். ஒரு 2 வயசுக்கு மேலே அந்த பழக்கத்தை வளர விடக்கூடாது. ரொம்ப சின்ன வயசில் அந்த பழக்கம் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் 2 வயசுக்கு மேலே அந்த பழக்கத்தை படிப்படியாக நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கணும். அது சரி கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னா பல் மருத்துவரை பார்த்து அவங்க ஒரு அப்ளையன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. தூங்கும்போது அந்த அப்ளையன்ஸ் போட்டுக்கிட்டால் இந்த விரல் உள்ளே கொண்டு போகும்போது அவங்க கொஞ்சம் வலிக்கும். அதனால் விரலை கொண்டு விரல் சூப்ப மாட்டாங்க, கை வாய்க்குள்ளே கொண்டு போகிற பழக்கம் கொஞ்சமாக குறையும். ஸோ அதுக்கு வந்து பல் மருத்துவர் அதுக்குன்னு ஒரு அப்ளையன்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை போட்டு அந்த பழக்கத்தை கட்டாயம் நிறுத்தணும். அது நிறுத்தலை அப்படின்னா பல் மட்டும் இல்லை, பல் தூக்கிட்டு வரும்போது அந்த எலும்பு தூக்கிட்டு வந்து அவங்க இந்த தாடை வளர்ச்சி கொஞ்சம் வித்தியாசமாக ஏற்படும். அந்த எஃபெக்ட் வந்து மூக்குலேயும் இருக்கும். ஸோ அந்த மூக்கும் சரியாக நம்ம சுவாசம் விடக்கூடிய அந்த மூக்கு வந்து கொஞ்சம் ஷேப் மாதிரி அந்த செப்டம் டீவியேஷன் நிறைய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மேல்தாடை விகாரமாக போகும்போது கீழ்த்தாடை வளர்ச்சியும் கொஞ்சம் மாறுதல் ஏற்படும். அதனால் அந்த பழக்கம், இந்த கை சூப்புற பழக்கம்லாம் கரெக்டான நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளடைவில் அந்த பற்கள் கொஞ்சம் சரியாக முளைக்காமல் வந்ததுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பல்ல கம்பிகள் போட்டு அந்த ஆர்த்தோடான்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பல் வரிசையாக இல்லைன்னா அந்த ஒவ்வொரு பல்லுலேயும் ஒரு ப்ராக்கெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணி அந்த பல்லை கொஞ்சமாக வரிசைப்படுத்த முடியும்.
சாதாரணமாக அது வந்து எல்லா பற்களும் விழுந்து, அதாவது ஒரு 12-13 வயசில் எல்லா பற்களும் விழுந்து நிரந்தர பற்கள் முளைக்க ஆரம்பிச்சிடும். இந்த நிரந்தர பற்கள் முளைத்த பிறகு அந்த கம்பி போட்டு அந்த பற்களை சரி செய்ய முடியும், அது சீர் செய்ய முடியும். ஸோ குழந்தை பருவத்தில் முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா பல் சொத்தை வராமல் நம்ம பார்த்துக்கணும். பல் சொத்தைக்கு அறிகுறி குழந்தைங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பல் வலிக்குது, பல் கூச்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து குழந்தைங்க பற்களில் வந்து கலர் மாறுறது, கொஞ்சம் கருப்பு புள்ளி இல்லைன்னா ப்ரௌன் புள்ளி வர்றது, இல்லைனா பல் கொஞ்சமாக உடஞ்சி தேஞ்சு போகிற மாதிரி படிப்படியாக பொறிஞ்சு விழுந்துற மாதிரி விழுந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது கலர் மாறுறது, அந்த பற்களில் கொஞ்சம் கலர் வர்றது, பொடி ஆகிறது பார்த்தீங்கன்னா உடனே பல் மருத்துவரை பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்.